ஹலோ அச்சிவாஸ், வெல்கம் பேக் டாடா 24/7 தமிழ். நானுங்கள் ஹரிஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு IBPS PO நம்ம வந்து ஒரு PO எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றோம். கிளியர் பண்ணி ஒரு என்ட்ரி லெவல் போஸ்ட்ல இருந்து ஒரு AGM ஆகிறதுக்கு நமக்கு எத்தனை வருஷங்கள் சராசரி ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ரைட், ஒன்னு. ரெண்டாவது, PO அப்படின்றது நிரந்தர பணி இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, PO அப்படின்ற நேமே நமக்கு என்ன சொல்லுது, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். அது ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது சொல்லுது. ஸோ 2 வருஷம் நமக்கு ஒரு என்ட்ரி லெவல்ல ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது இருக்கும். இந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிச்ச உடனே 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட், அதுக்கப்புறம் 1 வருஷம் சர்வீஸ் பண்ணுவோம். 3 வருஷம் தான் நமக்கு மேக்ஸிமம் ஒரு கேடர்ல இருக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம இன்னொரு கேடருக்கு மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றதான், வேற எதுவுமே இல்லை. நம்மளுடைய மேனேஜருக்கு நம்ம வந்து ஒரு செகண்ட் லேயரா நம்ம வந்து அவர் அசிஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் தான் இது வந்து இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்றது. ரைட், நம்ம இப்போ PO எக்ஸாம் எழுதி போறோம். ரைட், நம்மளுடைய என்ட்ரி லெவல்ல இருந்து நம்ம ஒரு AGM ஆகிறதுக்கு சராசரி எத்தனை வருஷங்கள் ஆகும்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க போற நம்ம அங்கிருந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது டெபுட்டி மேனேஜர் அப்படின்றது இந்த வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம வந்து ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா சர்வீஸ் பண்றோம். அங்கிருந்து ஒரு வருஷம் நம்ம வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றது சொல்லுவோம். ரைட்டா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர் SBI பேங்க்லாம் வந்து அது டெபுட்டி மேனேஜர் அப்படின்ற ரேங்க்ல சொல்றாங்க. அங்க இருந்து அதுக்கு அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங் என்ன அப்படின்னா, இது ஸ்கேல் 1, இதுவும் ஸ்கேல் 1னா இதுவும் ஸ்கேல் 1னா ரெண்டுமே ஒண்ணுதான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நமக்கான ரெமுனரேஷன், சேலரி எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான். ப்ரொபேஷனரி ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது. ரைட்டா, அடுத்தது என்ன ஆகிறோம் அப்படின்னா, ஸ்கேல் 2 மேனேஜரா ப்ரமோட் ஆகிறோம். அங்க இருந்து மேனேஜரா ப்ரமோட் ஆகிறோம். அதாவது இங்க இருந்து டைரக்டா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருமானா 3 வருஷம், எக்ஸாக்டா 3 வருஷம் தான். அப்ப 3 வருஷத்துல ப்ரமோட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்து அடுத்தது மேனேஜரா ஆகிறதுக்கான தகுதியை பெறதுக்கு நமக்கு 3 வருஷம் சர்வீஸ் பண்ணா போதுமானது. அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஜெனரல், அதாவது மேனேஜரா ப்ரமோட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு இன்டர்வியூ அப்பியர் ஆகி நம்ம வந்து மேனேஜர் ஆகிக்கலாம். 3 வருஷத்துல நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துடும். அந்த 3 வருஷம் முடியும் போதே நம்ம வந்து எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆயிரலாம், டைரக்டா மேனேஜர் ஆயிரலாம், ஸ்கேல் 2க்கு வந்துடலாம். அங்க இருந்து அடுத்து சீனியர் மேனேஜர், அதுக்கும் அதே கதை தான். 3 வருஷம், 3 வருஷத்துல நமக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துடும். சோ இங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அப்பியர் ஆகணும். இன்டர்வியூ கிராக் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து என்ன ஆயிரலாம், மேனேஜர் இருந்து சீனியர் மேனேஜரா ப்ரமோட் ஆயிரலாம். ரைட்டா, அங்க இருந்து சீனியர் மேனேஜரா ப்ரமோட் ஆயிரலாம். ஸ்கேல் 3க்குள்ள போயிடுவோம். ஓகே, சோ இதுக்குள்ள காம்படிஷன்ல இருக்காது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் காம்படிஷன் இல்ல அப்படின்னாலும் காம்படிஷன் அப்படின்றது அங்க இருக்கும். ஓகேவா, எல்லாருமே வந்து ப்ரமோஷனுக்கு எழுதுவாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இல்லை, எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருந்தா போதும், எனக்கு ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மோஸ்டா வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸா தவிர்ப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து ப்ரமோஷனுக்கு எழுதுவாங்க. ஸோ ஓரளவுக்கு காம்படிஷன் அப்படின்றது ஹெல்தியான காம்படிஷன் இருக்கும். ரைட்டா, ஸோ மேனேஜர், சீனியர் மேனேஜர், அங்கிருந்து அடுத்தது 3 வருஷம் அதே மாதிரி எலிஜிபிள் ஆகிறோம். சீஃப் மேனேஜர், அங்கிருந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படின்றது ஆகிறோம். ஸோ ஓவராலா இங்க இருந்து டிராவல் பண்றோம்னா, இங்க இருந்து அதாவது அசிஸ்டன்ட், இந்த ரெண்டு ஒரே போஸ்டிங் தான். இது டோட்டலாவே 3 வருஷம் தான். இந்த ரெண்டும் சேர்த்தே 3 வருஷம் தான். இங்க இருந்து ஒரு 3 இயர்ஸ், இது ரெண்டும் நம்ம ஒரு PO என்ட்ரி லெவல்ல இருந்து நம்ம ஒரு 3 வருஷத்துல மேனேஜர் ஆயிரலாம். அங்க இருந்து ஒரு 3 வருஷத்துல சீனியர் மேனேஜர் 6 வருஷம், அங்க இருந்து சீஃப் மேனேஜருக்கு இன்னொரு 3 வருஷம், 9 வருஷம் ஆச்சு. இங்க இருந்து AGM ஆகிறதுக்கு அடுத்தது ஒரு 3 வருஷம், 12 வருஷம், எக்ஸாக்டா 12 இயர்ஸ்ல நம்மளால ஒரு AGM ஆக முடியும். பட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் 3வது வருஷம் முடிவுலையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், அந்த எக்ஸாமை கரெக்டா ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிருக்கணும். கிராக் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம 12வது வருஷம் முடிவுல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா போஸ்டிங் ஆயிருவோம். ஆனா அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாமை கிராக் பண்ணிருக்கணும். ரைட்டா, ஒன்னு. ரெண்டாவது, இங்க பேங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஹியரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா உள்ள நுழைறோம். அது வந்து ஒரு பேங்க் லெவல்ல, பேங்க்ல ஒர்க் பண்றதா, அந்த பேங்க் லெவல்ல ஒர்க் பண்றதா நமக்கு வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்டிங். ரைட்டா, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது இங்க இருந்து மேனேஜரா போறோம் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த பிரான்ச்சோட கண்ட்ரோல், அந்த ஒட்டுமொத்த பிரான்ச்சோட கண்ட்ரோல், அதாவது நமக்கு கீழே வந்து ஒரு கிளரிக்கல் இருக்கலாம், ஒரு ஆஃபீஸர், அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இருக்கலாம். அவங்கள வந்து அந்த பிரான்ச்சை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறவங்க தான் யாரு அப்படின்னா மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க. சோ அந்த பிரான்ச்சோட கண்ட்ரோல் மொத்தமா மேனேஜர் கிட்ட இருக்கும். அங்க இருந்து அடுத்தது சீனியர் மேனேஜர் அப்படின்ற ரேங்குக்கு போகும்போது, சீனியர் மேனேஜர் அப்படின்னா இப்ப ஆக்சுவலா இது எப்படி பிரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பிரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேங்க், அதுக்கு மேல அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒரு டிவிஷன், அதுக்கு மேல அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒரு ரீஜியன், அதுக்கு மேல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி பிரியும். அதுக்கு மேல HO இப்படி பிரியும். எப்படி பிரியுது? ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க், அதுக்கு மேல வந்து ஒரு டிவிஷன், அதுக்கு மேல ரீஜியன், அதுக்கு மேல வந்து
ஒரு சர்க்கிள், அதுக்கு மேல ஹச்ஓ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பிரியுது. ரைட்டா? இந்த ஆர்டர்ல தான் வரும். ஸோ அப்போ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ரெண்டும் ஒன்று தான். மேனேஜரும் சரி, இவர் வந்து பேங்கோட ஹெட்டா இருப்பாரு. இவர் வந்து என்னவா இருப்பாரு? அப்ப அதே மாதிரி டிவிஷனோட ஹெட்டா இருப்பாரு. அப்ப இவர் எதோட ஹெட்டா இருப்பாரு? இவர் டிவிஷனோட ஹெட்டா வந்துடுறாருன்னா இவர் ரீஜன் ஆரோட ஹெட்டா வந்துடுறாரு. அப்ப இவர் வந்து சர்க்கிளோட ஹெட்டா வருவார். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலா நம்ம வந்து இதுல ஒவ்வொரு போஸ்டிங்ல மேல போக 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 நமக்கு வந்து டைரக்டா ஹெச்ஓல போஸ்டிங் போட்டாலும் போடுவாங்க. அதாவது எக்ஸாக்டா அந்த டிஓவா தான் இருக்கணும், ஆர்ஓவா தான் இருக்கணும்ன்றத தாண்டி நமக்கு வந்து இந்த லெவல்ல போகும்போது ஹெச்ஓலையுமே வந்து நமக்கான போஸ்டிங் அப்படின்றது கிடைக்கும். இந்த லெவல்ல தான் இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நமக்கு கான்ஸ்டன்டா கரெக்டா போனோம் அப்படின்னா 12 வருஷத்துல நமக்கு ஒரு ஏஜிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே எங்கேயுமே நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட், அதாவது வேஸ்ட் பண்ணாம கரெக்டா போனோம்னா ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துல நம்மளால ஏஜிஎம் ஆகிற முடியும். அப்படி இல்லைனாலும் ஒரு 1 or 2 years நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு பேக்ல எடுத்துட்டே வந்தோம்னாலும் அதிகபட்சமா ஒரு 15 இருந்து 20 வருஷத்துக்குள்ள நம்மளால ஒரு ஏஜிஎமா, அதாவது ஒரு ஏஜிஎமா நம்மளால பிளேஸ் ஆக முடியும். ஒரு 28 வயசுல நீங்க கிராக் பண்ணி போறீங்க, ஒரு 25 இருந்து 28 வயசுக்குள்ள நீங்க வந்து ஒரு பிஓவா போய் உட்காடுறீங்க அப்படின்னா, ஒரு அரௌண்ட் ஒரு 25 வச்சுக்கலாமே, பிஓவா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அரௌண்ட் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல வந்து சாலிடா ஒரு ஏஜியமா இருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் சர்வீஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டிபார்ட்மெண்டோட அந்த மேனேஜ்மெண்டோட ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இருக்கிறதுலயே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரமோஷன் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா அது பேங்கிங்ல மட்டும்தான், பேங்க் எக்ஸாம்ஸ்ல மட்டும்தான் நமக்கு, அதாவது கம்பேரிட்டிவ்லி எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அது ஆர்ஆர்பியா இருக்கட்டும், ஈவன் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் செக்டார் எடுத்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது பொதுத்துறை நிறுவனமான பேங்க்ல தான் இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல வந்து ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு வங்கி அதிகாரியா மாறணும், அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியலா வந்து, அதாவது பேங்க்ல வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலா போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட ஒரு கனவோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச் என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச் என்ன அப்படின்னா உறுதி 4.0 அப்படின்ற பேட்ச். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல இருந்து உங்களோட இன்டர்வியூ லெவல் வர கரெக்டா நம்ம எடுத்துட்டு போற மாதிரி நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச். இதை நீங்க ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி அது வந்து ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு, பட் ஸ்டில் நீங்க இன்னுமே வந்து பிரைஸ் கம்மியா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த YT101 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்றது மூலமா இன்னுமே அது வந்து கம்மியான பிரைஸ்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ ஓவராலா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் 15 இயர்ஸ்ல ஒரு 15 to 20 வச்சுக்கலாம், நமக்கு என்ன ஆயிரலாம், ஒரு PO2 இந்த ஏஜிஎம் போஸ்ட்டுக்கு நம்மளால வந்துட முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இதுதான் நிலைமை. ஓகேவா? நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமா நம்ம வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல போனாலும், இப்போ வந்து எஸ்எஸ்சில வந்து ஒரு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா போனோம்னா ஓகே ரைட், நமக்கு ஐஆர்எஸ் கேடர் வரைக்கும் இருக்கு. பட் ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மேக்ஸிமமா 2 ப்ரமோஷன், அதிகபட்சமா 3 ப்ரமோஷன் அப்படின்றது இருக்கும். 2 ப்ரமோஷனே வந்து கஷ்டம். அதுக்குள்ள நமக்கு வந்து ஏஜ் ஆயிரும், ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துரும். அந்த லெவலில் தான் வந்து ப்ரமோஷன் ரொம்ப ஸ்லோ பேஸா இருக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல ப்ரமோஷன் கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பேங்கிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்க இதை வந்து ஒரு கரியர் growth-ஆ கரெக்டா ஒரு பேஸ்ல நல்ல ஒரு ரெமுனரேஷனோட நல்ல ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸோட வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ கரெக்டான எக்ஸாமை பார்த்து சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது ஏர்லியரா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷமே எக்ஸாமை கிராக் பண்ணி ஒரு அரசு அதிகாரியை மாறுங்க. அடுத்த ஒரு செஷன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.